முன்னேற்றங்கள்ல சில தோல்விகள் வரலாம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், உண்மையில ரொம்ப சந்தோஷம். மாறி தொடர்ந்து வெற்றி படங்களை எடுத்துட்டு இருக்கிறான், தொடர்ந்து மக்களுக்கான ரொம்ப நெருக்கமான சினிமாவை எடுத்துட்டு இருக்கிறான். இது சாதாரண விஷயமே கிடையாது. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆக்சுவலி ஒரு ஆச்சரியத்தை தமிழ் சினிமாவில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறான் மாதிரி. உண்மையிலே இவ்வளவு வெறுப்புணர்வுக்கு அப்புறம், இவ்வளவு வெறுப்பை கொட்டினதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா திடீர்னு இப்பெல்லாம் படம் வரதுக்கு முன்னாடி ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க. இந்த படங்கள்லாம் நம்ம பார்க்க கூடாது, இந்த படங்களை போகாதீங்க, இந்த படங்கள்ல ஜாதி பேசுவாங்க. இப்போ 5 ஸ்டார் செந்தில் சார் எல்லாரும் ஜாதி படம்னு சொல்றாங்க சார், எல்லாரும் ஜாதி ஜாதின்னு சொல்றாங்க. ஆனா இந்த படம் ஸ்போர்ட்ஸ் படம் தானே சார். அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த படம் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப முதன்மையா வச்சு பேசியிருக்கு. ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா வரத்துக்கு ஒரு பையனுக்கு அவனுடைய சமூகத்தில் இருக்கிற அந்த பிரிவினைவாதம் எவ்வளவு அவனை அழுத்துது, அதுல இருந்து அவன் வெளியேற எவ்வளவு துடிக்கிறான். ஆனால் மாறி ரொம்ப கவனமாக ஒரு சந்தானராஜை உருவாக்குறான். கந்தசாமி கேரக்டர் ரொம்ப பயங்கரமா வேலிடா ரொம்ப கவனமா கையாண்டு இருக்கிறான். எந்த விதத்திலும் இந்த பொது சமூகத்திலிருந்து வேறுபட்டு விடக்கூடாது, எந்த விதத்திலும் மிக மோசமா மக்களை பிரித்தாள்கிற ஒரு சினிமாவை எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையும் அன்பும் இருக்கு. அந்த அன்பு தான் ஈக்குவாலிட்டி. அந்த ஈக்குவாலிட்டியை கோருவது எப்படி இன்னொரு மனிதனை எதிர்ப்பதா மாறும். ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பத்தி பேசுறதுனாலே இன்னொரு மனிதனை எதிர்ப்பது கிடையாது. மனிதன் எப்படி வெறுப்பா பார்க்க முடியும்? அப்படி வெறுப்பா பார்த்தா நீ என்னை வெறுப்பா பாக்குற மாதிரி நானும் உன்ன மாதிரி நானும் ஒரு மாதிரி மாறிடும்ல. அன்பு மட்டும்தான் இங்க பிரதானம். எப்படியாவது நம்ம எல்லாரும் ஒண்ணு சேரணும், எப்படியாவது இந்த சினிமாக்கள் மூலமாக இருக்கிற வெறுப்பை அழிக்கணும், அழிச்சு மாத்தணும் அப்படின்ற முயற்சி தான் இது. ஆனா என்ன ஆகுதுன்னா அதிகப்படியான வெறுப்பு அப்படியே கிரியேட் பண்றாங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, மாறி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பயங்கரமா இருக்காங்க, இந்த படம் பார்க்க கூடாது, இந்த பையன் யாரும் போவாதீங்க, இது ரொம்ப தப்பான படம், டியூடுக்கு போங்க, டியூடுக்கு போடாங்க. டியூட் டைரக்டர் வச்சு ரொம்ப நல்ல விஷயம் பண்ணாரு அவரு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அண்ட் கமர்ஷியல் சினிமா அப்படின்ற ஒரு திரைப்படமும் சரி, இல்ல இங்க சமூக நோக்கில் ஒரு சோசியலா ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணும், அதே நேரத்தில் மக்களுடைய நெருங்குற சினிமாவும் சரி, இன்னைக்கு பலதரப்பட்ட இளைஞர்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இங்க தமிழ் சினிமாவுடைய போக்கு டெஃபினட்டா மாறி இருக்கு. இது நிச்சயமா ஸ்டாண்டர்டா ஒரு நல்ல இடத்துக்கு போகும்னு நான் நம்புறேன். நீங்க விரும்புற இதே இந்தியாவே வியக்கக்கூடிய பல 100 கோடிகளை எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் நம்முடைய தமிழ் சினிமாவில் நிறைய பேர் இருக்கிறாங்க, டெஃபினட்டா அச்சீவ் பண்ணுவாங்க.